ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ஒரு 6 பத்தை தேங்காய், 2 கிளாஸ் ஜீரக சம்பாவை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியனையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி ஆட் பண்ணல. அப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா தட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, வதங்கிறதுக்கு தேவையானதுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா நம்ம எல்லா காய்கறியுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மூணு பச்சை மிளகா தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாவே மீடியமான காரம் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 2 கிளாஸ் ஜீரக சம்பா எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் ஜீரக சம்பாவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் 2 கிளாஸ் எடுக்கிறதுனால 3 கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் நான் 1.5 கிளாஸ் தேங்காய் பால், 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிக்கும் போது தான் நம்ம அரிசியை போடணும். அப்போவே நம்ம அரிசியை போட்டோன்னா குழன்னு ஆகிடும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை நல்லா போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விடணும். ரொம்ப கிளறாதீங்க. கடைசியாக தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் தக்காளி அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி புதினா இல்லை, ஸோ கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் தான் விடணும். 2 விசில் விட்டோடனே நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான புலாவ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிம்பிளான லஞ்ச் ரெசிபியை. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நீங்கள் ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.